மருக்கள் உதிர மருக்கள் உடம்புல எங்க இருந்தாலும் சரி மூணே வேளை உதிர இந்த மூலிகை மட்டும் பயன்படுத்துங்க. இந்த ஒரு மூலிகை போதும். உடம்புல எந்த இடத்துல மருக்கள் இருந்தாலும் சரி, முகத்துல, கன்னத்துல, கண்ணுக்கு கீழே மருக்கள் வந்து பாத்தீங்கன்னா கன்னத்துல குட்டி குட்டியா அப்படியே கருப்பு கருப்பா இருக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு கலர்ல இருக்கும். எந்த மரு இருந்தாலும் சரி, அக்குள் பகுதியில கழுத்து ஃபுல்லா மருக்கள் இருந்தாலும் சரி, இல்ல தொடை இடுக்கல எந்த இடத்துல மருக்கள் இருந்தாலும் சரி, அது சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி, இந்த மூலிகை மட்டும் பயன்படுத்துங்க. இந்த மூலிகை ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய மூலிகை. ரோட்டோரத்துல, நிலத்து பகுதியில, அதாவது விவசாய நிலத்துல எல்லா இடத்துலயுமே கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு மூலிகை. இந்த மூலிகை மட்டும் இருந்தா போதும். மருக்கள் எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு மூணே வேலையில வேரோட சரியாயிடும். ஏன்னா இன்னைக்கு அதிக பேர் மருக்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆரம்ப காலத்துல ஒண்ணுதான் இருந்தது, இப்ப 10-15 வந்துடுச்சு, முகம் ஃபுல்லா மருவா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேர் சொல்றீங்க. இந்த செய்முறையை 3 வேளை மட்டும் பயன்படுத்துங்க. மருக்கள் உங்களுக்கு வேரோட சரியாயிடும். அம்மன் பச்சரிசி மூலிகை. அம்மன் பச்சரிசி மூலிகை. இந்த மூலிகை வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா கழுவிட்டு அந்த மூலிகை நல்லா உடைச்சு எடுங்க. அந்த தண்டை மட்டும் நல்லா உடைச்சு எடுங்க. உடைச்சு எடுத்துட்டு மருக்கள் எங்க இருக்கோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலை மட்டும் வைங்க. கிள்ளிட்டு அந்த பாலை மட்டும் வைங்க. 3 வேளை வைங்க. காலையில, மதியம், நைட்டு. இந்த 3 வேளையிலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மருக்கள் வந்து சுருங்கி வேரோட கீழே விழுந்துரும். காலையில வைங்க, மதியம், நைட்டு 3 வேளையுமே வைங்க. முகத்தை நல்லா கழுவிடுங்க. நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் 2வது தடவை வைங்க. ஃபர்ஸ்ட் தடவை நீங்க வைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மருக்கள் பெருசா இருக்கு. இப்ப நான் அக்குள் இருக்கும், நிறைய பேருக்கு அக்குள் பகுதியில பெருசா இருக்கும், கழுத்துல பெருசா இருக்கும். நீங்க ஒரு தடவை வைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மருக்கள் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். சின்னதா வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். நீங்க 2வது தடவை வைக்கும் போது இன்னும் சுருங்கி 3வது தடவை நைட்டு வைக்கும் போதே உங்களுக்கு வந்து பார்த்தா வேரோட விழுந்துடும். பெண்களுக்கு வெள்ளைப்படுற பிரச்சனை சரி செய்யக்கூடிய அம்மன் பச்சரிசி இலை. இந்த இலையை வந்து பாத்தீங்கன்னா வெள்ளைப்படுற பெண்களுக்கு 3 நாள் மட்டும் நீங்க கொடுத்தா போதும். வெள்ளைப்படுற பிரச்சனை உங்களுக்கு சரியாயிடும். ஏன்னா இன்னைக்கு பெண்கள் வெள்ளைப்படுறதால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உடம்பு எடை குறைஞ்சிடுச்சு, ரொம்ப வெயிட் லாஸ் ஆகுது, கை கால்லாம் ரொம்ப அசதியா இருக்கு, இடுப்பு வலி வருது, என்னால முன்ன மாதிரி வேலை செய்ய முடியல, உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த அம்மன் பச்சரிசி இலையை எடுத்து வெறும் 3 நாள் வெறும் வயிற்றுல நீங்க சாப்பிட்டா போதும். செய்முறை சொல்றேன், கரெக்டா கவனிங்க. 1 டம்ளர் புளிக்காத மோர் எடுத்துக்கங்க. 10 அம்மன் பச்சரிசி இலை எடுத்துக்கங்க. எடுத்துட்டு நல்ல தண்ணியில போட்டு நல்லா அலசி எடுத்துக்கங்க. கழுவிட்டு அந்த 10 இலைய நல்லா மிக்சியில போட்டோ இல்ல அம்மியில போட்டோ மைய அரைச்சிட்டு 1 டம்ளர் மோர்ல போட்டு கலந்து காலையில வெறும் வயிற்றுல குடிங்க. குடிச்சிட்டு 1 மணி நேரம் கழிச்சு சாப்பாடு சாப்பிடுங்க. தொடர்ந்து 3 நாள். இந்த 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காரம் சுத்தமா சேர்த்துக்க கூடாது. பருப்பு, கீரை, காய்கறிகள் நிறைய சேர்த்துக்குங்க. தொடர்ந்து 3 நாள் காலையில தூங்கி எழுந்தோடனே வெறும் வயிற்றுல அம்மன் பச்சரிசி இலை 10 இலையை வந்து மோர்ல அரைச்சு உள்ளுக்கு குடிங்க. வெள்ளைப்படுதல்